ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது த மேதா பாய்ஸ் என்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காரு. இவர் அவரோட கம்பெனியில் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட அம்மா இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. அதனால ஹீரோ உடனே கிளம்பி அவரோட சொந்த ஊருக்கு போறாரு. அங்க ஹீரோவோட அம்மாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் நடந்து முடியுது. இதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவை ஹீரோவோட அக்கா அமெரிக்காவுக்கு கூட்டு போக முடிவு பண்றாங்க. பட் அவங்க அப்பாவுக்கு அமெரிக்கா போக சுத்தமா விருப்பம் இல்ல. இருந்தாலும் அங்க போக முடிவு பண்றாரு. ஹீரோவோட அப்பாவும் அக்காவும் அமெரிக்கா போகிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஹீரோவோட அப்பா ஒரு காரணத்தினால இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அமெரிக்கா போக முடியும் தெரிய வருது. அதனால அந்த 2 நாள்ல ஹீரோவும் அவரோட அப்பாவும் ஒன்னா தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. பட் ஹீரோவுக்கும் அவரோட அப்பாவுக்கும் சுத்தமா செட் ஆகாது. இந்த மாதிரி சமயத்துல அந்த 2 நாள்ல இவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் என்ன, கடைசியா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அப்பா மகனுக்குமான ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு முரண்பாடா இருக்கு அப்படிங்கறத படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அந்த சீன்லாம் படத்துல யதார்த்தமா இருக்கு. படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் சொன்னா, ஹீரோவோட அப்பாவா நடிச்ச பொம்மன் இரானி தான். அவரோட நடிப்பு ரொம்பவே யதார்த்தமாவும் அட்டகாசமாவும் இருக்கு. அவரோட எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மள நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. ஆக்சுவலி இந்த படத்தோட டைரக்டரும் பொம்மன் இரானி தான். அவரோட டைரக்ஷன்ல இது முதல் படமா இருந்தாலும் அது நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹீரோவான அவினாஷ் திவாரியும் ரொம்ப தரமா நடிச்சிருக்காரு. அவர் அப்பா கிட்ட கோவப்படுற சீன்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மள நல்லாவே கனெக்ட் பண்ண வைக்குது. அதுலயும் ஹீரோ அவரோட அப்பாவை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உள்ள சீன்ஸ்லாம் ஃபீல் குட்டாவும் எமோஷனலாவும் இருக்கு. படத்தோட பிஜிஎம் மற்றும் சினிமாட்டோகிராஃபி தரமா இருக்கு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. குறிப்பா சொன்னா ஹீரோ ஒர்க் பண்ற கம்பெனில நடக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப லேகிங்கா இருக்கு. படத்துல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். படத்துல எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாம படம் ரொம்ப பிளாட்டா இருக்கு. மத்தபடி இந்த படத்துல மைனஸும் சொல்ல பெருசா அதுவும் இல்ல. இந்த படத்தை பொம்மன் இரானி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பொம்மன் இரானி, அவினாஷ் திவாரி, பூஜா, ஸ்ரேயா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு டீசென்டான ஃபேமிலி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.